சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பலபாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். பஞ்சகிருத்திய பராயணः ஐந்தொழில் ஆற்றுபவன், முத்தொழில் ஆற்றுபவன், ஐந்தொழில் ஆற்றுபவன். ரெண்டுமே சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. சிருஷ்டி ஸ்திதி லயம். அப்போ இந்த மறைத்தல் அருளெல்லாம் ஸ்திதியிலே வந்துடும். அதுலேயே அண்டர்ஸ்டுட்டு. காப்பாற்றுறாருங்கிறதுலையே மறைத்தல் அருளெல்லாம் அடக்கம்தான். நம்ம சேர்த்துக்கலாம், வேணும்னா சேர்த்துக்கலாம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், ஐந்தொழில்கள் என்று புரிந்து எடுத்துக்கொண்டாலும் சரி, முத்தொழில்கள் என்று சொன்னாலும் சரி. முத்தொழில்கள் என்று சொல்லும் பொழுது மற்ற இரண்டு தொழில்களையும் காப்பாற்றுவது என்பதில் அடங்கி விடுகிறது. தொழில் அத்தனை வைத்தும் நிறைய பண்ணி கொண்டிருக்கார் இறைவன். எத்தனை பேரை சமஸ்த ஜகத்தையும் சிருஷ்டி பண்ணி காப்பாற்றி கொண்டிருக்கார். ஆனால் எள்ளத்தனையேனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன், கொஞ்சம் கூட அதனால பாதிக்கப்படாமல் இருக்கிறார் இறைவன். நமக்கு தான் எல்லா அவஸ்தையும். நம்ம ஒரு சிருஷ்டி பண்ணி நம்ம எவ்வளோ அவஸ்தைப்படுறோம் பாருங்க. கிரகத்தை சிருஷ்டி பண்ணாலும் சரி, ஆசிரமத்தை சிருஷ்டி பண்ணாலும் சரி, எதை சிருஷ்டி பண்ணாலும் சரி, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம சிருஷ்டி, அது பகவான் சிருஷ்டி தான். எது பண்ணாலும் சரி, அது அபிமானம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவஸ்தை தான். நிறைய அவஸ்தை அதில் இருக்குது. நமக்கு அது சாந்தியே கிடையாது. காரணம் என்னென்னா, பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கறதுனால. பகவான் ஜகத்தில் பெர்ஃபெக்ஷனை அவர் எதிர்பார்க்கறது. அதாவது அவாவா கர்மப்படி நடந்துட்டு போட்டோம். அவர் ஒரே பெர்ஃபெக்ஷன் என்ன தெரியுமா அவருக்கு? எல்லாம் தப்பு பண்ணினா தண்டனை கொடுக்கணும், நல்லது பண்ணினா அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். இதுதான் அவரோட பெர்ஃபெக்ஷன். அவர் சௌரியமாக போயிடுச்சு. நம்ம எல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். முடியவே முடியாது. எள்ளத்தனையேனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன், கொஞ்சம் கூட அதனால பாதிக்காமல் இருக்கக்கூடிய சமர்த்தகா. சமர்த்தகனா திறமைசாலி, திறமையை உடையவர், மிகுந்த திறமை உடையவர். எதனால் அந்த திறமைனா, அவருக்கு அவரை பற்றின அறிவு தெளிவாக இருக்கிறது. அதனால் தாக்கரன்னா அசங்ககான்னு அர்த்தம். அசங்ககா, அசங்ககான்னு அர்த்தம் பற்றற்றவர். கீதையில் ஒரு இடத்துல கிருஷ்ணர் சொல்றார், 4வது அத்தியாயத்தில், அர்ஜுனா, என்னை கர்மங்கள் ஒட்டுவதில்லை, எனக்கு கர்ம பலனில் ஆசையும் இல்லை என்று எவன் தெரிந்து கொள்ளுகிறானோ அவனும் கர்மத்தில் ஒட்டாதவனாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றது. கர்மங்கள் என்னை ஒட்டுவதில்லை, செயல்கள் எதுவும் என்னை ஒட்டுவதில்லை, பாதிப்பதில்லை. செயலின் பலன்களில் பயன்களில் எனக்கு ஆசையும் இல்லை என்று எவன் அறிகிறானோ அவனும் செயலில் ஒட்டாதவனாய், செயலின் பலன்களில் ஆசையில்லாதவனாய் இருக்கிறான். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹா இதி மாம் யோபிஜானாதி கர்மபிர்ன சபத்யதே. நமாம் கர்மாணி லிம்பந்தி, கர்மாணி மாம் ந லிம்பந்தி, செயல்கள் என்னை ஒன்றும் செய்யாது. கர்மபலே மே ஸ்பிருஹா நாஸ்தி, கர்ம பலனில் எனக்கு ஆசையும் இல்லை. இதி மாம் யஹா அபிஜானாதி, என்று எவன் என்னை அறிகிறானோ கர்மபிகி சஹா ந பத்யதே, அவன் கர்மத்தினால் பற்று கொள்வதில்லை, அவன் வினையில் கட்டுண்பதில்லை. இது மாதிரி இங்கேயும் நம்ம இது புரிஞ்சுட்டு இருக்கார். பகவானுடைய மகிமையை இவ்வாறு புரிந்து கொள்ளுகிறார். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ,
உனையலால் மற்றொரு துணை காணேன். அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.